மட்டன் வறுவல் நல்ல சுவையா மணக்க மணக்க எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முறை நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க, விடவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. நல்ல சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லைனா ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி 100% இயற்கையான முறையில் என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், சிக்கக்காய் பவுடர், குளியல் பொடின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவு என்கின்ற ஹெர்பல் பாத் பவுடர், இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இந்த 5 ப்ராடக்ட்டுமே இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன்லேருந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. 8லிருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மட்டன் வந்து பூ போல் சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 6-7 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மட்டனில் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும்பொழுது ஒரு தக்காளி பழம், 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, மசாலா கருகிடாமல் இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ மட்டன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணீரோடு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான மட்டன் வறுவல் ரெடி. நல்ல சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.